அனைவருக்கும் வணக்கம். ஏழை எளியவர்கள், தீராத நோயுற்றவர்கள், திறமை குறைந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் என அனைவருமே மாற்றுத்திறனாளிகளைப் போலவே குறையுள்ளவர்கள்தான். எண்ணற்ற போராட்டங்களோடு தான் அவர்கள் அனைவரும் இந்த பூமியில் வாழ நேரிடுகிறது. அவ்வாறு அவர்கள் ஏன் பிறக்க வேண்டும்? எண்ணற்ற போராட்டங்களோடு அவர்கள் ஏன் வாழ வேண்டும்? அவர்கள் அவ்வாறு வாழ்வதற்கு எப்படியும் ஒரு காரணம் இருந்தே ஆக வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை தான் முன்ஜென்ம கர்மவினை என வேதங்கள் கூறுகின்றன. பல மெய்ஞான குருமார்களும் இதை முன்மொழிந்து இருக்கிறார்கள். இந்த ஒரு கூற்று எப்படி மாற்றுத்திறனாளிகளின் மனதை காயப்படுத்தும்? பாவம் செய்தால் துன்பம் கிடைக்கும் என்பது மறுக்க முடியாது. அப்படியானால் இந்த பிறவியில் எந்த பாவமும் செய்யாமல் துன்பம் அனுபவிப்பவர்களுக்கு காரணம் முன்ஜென்ம வினையாகத்தான் இருக்கக்கூடும் என்று வேதங்கள் உறுதியிட்டு கூறுகின்றன. எல்லோரும் இந்த ஜென்மத்தில் பாவம் செய்யாமல் இருக்க இந்த கருத்தை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். விஞ்ஞானத்துக்கும் மேலாக மெய்ஞானம் சமுதாயத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை கல்வித்துறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனெனில் விஞ்ஞானம் பணம் ஈட்டவும் வசதி வாய்ப்போடும் கௌரவத்தோடும் வாழ உதவுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த விஞ்ஞானம் நல்லவனாக இருப்பதற்கு உதவுவதில்லை. சதி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவனையும் கெட்டவனையும் விஞ்ஞானம் திருத்தாது. அதற்கும் மேலாக கொலை செய்பவர்களுக்கும் கொள்ளையடிப்பவர்களுக்கும் பல வகையான அதர்மிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கூட விஞ்ஞானம் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மெய்ஞானம் என்பது நேர்மையாக, கருணையோடு, அன்போடு வாழவும் பிறரை மகிழ்வோடு வாழ வைக்கவும் உதவுகிறது. மொத்தத்தில் மெய்ஞானமானது மனிதனை நல்லவனாக வாழ வைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்ல, துர்ச்செயல்கள் செய்வதால் உண்டாகும் போதையிலிருந்து மனிதனை மெய்ஞானம்தான் காப்பாற்றுகிறது. மனசாட்சிக்கு சிறிதளவு கூட பயப்படாதவன் தான் அதர்மங்கள் புரிவான். என்ன மனசாட்சியா? அது எங்கே இருக்கிறது? நிரூபிக்க முடியுமா என்று கேட்கிறது விஞ்ஞானம். எழுத படிக்க தெரியாதவன் கூட மெய்ஞானத்தை கற்று கருணையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் செயல்பட்டு திருப்தி, நிம்மதி, மனநிறைவோடும் வாழ முடியும் என்கிறது பகவத்கீதை. இதைத்தான் உண்மையான நிரந்தர சந்தோஷம் என்கிறது மெய்ஞானம். அதே சமயம் மெய்ஞான அறிவு இல்லாதவன் விஞ்ஞானத்தில் அதிகம் படித்தவனாக இருந்தாலும் அவன் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கொண்டு பைலட்டாக மாறி பல ஆயிரம் பேர் வணிகம் செய்யும் கட்டிடத்தில் மோதுகின்ற நாச வேலைகளுக்குத்தான் அவன் கற்ற விஞ்ஞானத்தை பயன்படுத்துவான். அதற்காக விஞ்ஞானமே கூடாது என்பதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பொருள். விஞ்ஞானத்தை காட்டிலும் மெய்ஞானமே மனிதனுக்கு மிகவும் அவசியம். எனவே ஆன்மீகத்தை ஒவ்வொருவரும் படிப்படியாக பள்ளி பருவத்திலேயே கற்பது மிகவும் அவசியம் என்கிறபடியால் இந்த வகை மெய்ஞான வகுப்புகளை பள்ளிகளிலேயே ஒரு பாடமாக வைக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஆன்மீகம் தேவையில்லை என்று சிலர் கூறுகின்றனர். அது உண்மையானால் திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், ராமாயணம், மகாபாரதம் என திருக்குறள் உட்பட அனைத்தையும் தமிழ் பாடத்திலிருந்து அகற்ற முடியுமா? ஏனெனில் அகர முதல எழுத்தெல்லாம் என தொடங்கும் வள்ளுவரின் முதல் குறளிலேயே ஆதி பகவன் என்ற சொல்லுக்கு ஆன்மீகத்தையும் இறைவனையும் பயன்படுத்தாமல் எவ்வாறு மாணவர்களுக்கு விளக்கம் சொல்லுவது? அறிவாற்றலை தருவது விஞ்ஞானமாக இருக்கலாம், ஆனால் நற்குணத்தை தருவது மெய்ஞானம் மட்டுமே. சுருங்க கூறின் அறிவாற்றலுக்கும் பணம் ஈட்டவும் உதவுகின்ற விஞ்ஞானத்தை அதிகம் கற்றவர்களில் பலர் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று புலம்பத் தொடங்கி விடுகிறார்கள். ஐயா, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த தத்துவத்தில் தொடங்குவதுதான் சரணாகதி.
அந்த பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் சரணாகதி அவசியமுங்க. அந்த சரணாகதிக்கு நம்பிக்கை அவசியமுங்க. அந்த நம்பிக்கையை இளைய சமுதாயத்தினர் மனதில் நாம் தான் விதைக்க வேண்டுமுங்க. அனைத்து மெய்ஞான குருமார்களைப் போலவே பரம்பொருள் நிறுவனர் மகாவிஷ்ணு ஐயா அவர்களும் முன்ஜென்ம கர்மவினை பற்றி சொல்லுவதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவருமே இப்பிறவியில் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமென எச்சரிக்கின்றார். ஏனெனில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்லாது அனைத்து குறையுள்ள மனிதர்களும் முற்பிறவியில் பாவம் செய்துள்ளனர் என்று மகாவிஷ்ணு ஐயா உட்பட வேதமும் அதைத்தான் கூறுகிறது. இதன் மூலம் அவர் மாணவர்கள் அனைவரையும் புண்ணியத்தை செய்ய தூண்டுகிறார். பாவம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கின்றார். அந்த தெய்வத்தையே குறை கூறுகின்றவர்களுக்கு கூட அறியாமை காரணம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அவரையே சிறைபிடித்தால் ஐயா பூமி தாங்காதுங்க. அவ்வளவு ஏனுங்க, இந்த மனித பிறவியில் எந்த பாவமும் செய்யாதவனை காட்டுங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தால் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் தானே. எனவே பாவங்களை நிறுத்தாதவர்கள் பல ஜென்மங்களாக வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுவதில் என்ன தவறு இருந்துவிட முடியும்? ஆன்மீகத்தில் தவறான கருத்தை புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. எனவேதான் ஒரு குருவின் துணை தேவை என்கிறோம். ஆனால் நாமோ குருவிடமே குறை காணுகின்றோம், அவமானப்படுத்துகின்றோம், சிறைபிடிக்கின்றோம், ஆசிரமத்திற்கு சீல் வைக்கின்றோம். வேண்டாம் ஐயா, வேண்டாம். நிலைமை அவ்வாறு இருக்க குறையுள்ள மனிதர்கள் படைக்கப்பட்டது முன்ஜென்ம கர்மவினை என்கிற வேதங்களின் கருத்துக்களை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இவ்வாறான கருத்துக்களை நம்ப வைக்கும் குருமார்களோ அரிதிலும் அரிது. நான் கூட வலைதளங்களில் 700 கோடி உலக மக்களும் முட்டாள்களே என்று கருத்து தெரிவித்திருக்கிறேன். அப்படியானால் நான் செய்ததும் குற்றமாகிவிடுமா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போல, யார் எதை சொல்லி இருந்தாலும் அதை அவர் எந்த நோக்கத்திற்காக சொல்லியிருக்கிறார் என்று சிந்திப்பதே விவேகம். அது எப்படி உலக மக்கள் அனைவரும் முட்டாள்களாக இருக்க முடியும் என்கிறீர்களா? உதாரணமாக, ஒரு வயது குழந்தை ஒன்று மண்ணை வாரி தன் தலையில் போட்டுக்கொண்டால் அதை தவறில்லை என்கிறோம். ஆனால் அதே தவறை இப்போது நாம் செய்தால் அது முட்டாள்தனம் அல்லவா? நீங்களே சொல்லுங்கள். மண்ணை வாரி தலையில் கொட்டிக் கொள்வதால் தனக்கே தீங்கு என்பது குழந்தைக்கு தெரியாது. அதனால் அந்த குழந்தை செய்வது தவறில்லை என்றாகிறது. ஆனால் அது தவறு என்று தெரிந்த பின்பும் இப்போது நாம் அதை செய்தால் அது முட்டாள்தனம் அல்லவா? அதை போலவே கவலைப்படுவதால் நம் மனமே பாதிக்கப்படுகிறது என்று தெரியாமல் சிறு குழந்தைகளைப் போல நாம் எல்லோருமே இன்று வரை கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து விட்டோம். நீங்களே சொல்லுங்கள். கவலைப்படுவதால் நம் மனமே பாதிக்கப்படுகிறது என்று தெரிந்த பின்பும் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது முட்டாள்தனம் அல்லவா? மேலும் கவலைப்படுவதால் காலமும் விரயமாகிறது, நமது சக்தியும் விரயமாகிறது என்று தெரியாமல் சிறு குழந்தைகளைப் போல நாம் எல்லோரும் இன்று வரை கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து விட்டோம். நீங்களே சொல்லுங்கள். கவலைப்படுவதால் கால விரயமும் ஆகிறது, நமக்கு சக்தியும் வீணாக்கப்படுகிறது என்று தெரிந்த பின்பும் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது முட்டாள்தனம் அல்லவா? ஆக கவலைப்படுவது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. ஆனால் கவலையற்றவர் இவ்வுலகில் எவரும் இலர். அதாவது உலக மக்கள் அனைவரும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், உலக மக்கள் அனைவரும் கவலைப்படுகின்ற முட்டாள்தனத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முட்டாள்தானே முட்டாள்தனமாக நடந்து கொள்வான். இவ்வகையில் பார்த்தால் உலக மக்கள் அனைவரும் முட்டாள்களே என்று நிரூபணமாகிறது. ஆக பெரிய பெரிய மேதாவிகளும் விஞ்ஞானிகளும் வல்லுநர்களும் மாமனிதர்களும் மன்னர்களும் அறிவில் சிறந்த செஸ் சாம்பியன்களும்
ராக்கெட்டை உருவாக்குகின்ற புத்தி கூர்மை பெற்றவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் கவலைப்படுவது உண்மையானால் நிச்சயம் அவர்களும் முட்டாள்களே. நான் அவ்வாறு செய்து விட்டேனே, இவ்வாறு செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று இறந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை புண்ணாக்கிக் கொள்கிறான் மனிதன். மறுபுறத்தில் அதை இழந்து விட்டேனே, இதை இழந்து விட்டேனே என்றெல்லாம் இழப்புணர்ச்சியினால் பாதிக்கப்படுகிறான் மனிதன். இவ்வகையான கவலைகள் மட்டும் கவலை இல்லைங்க. பயம், வெறுப்பு, பொறாமை, அகிம்சை என நம் மனதை தாக்கும் அனைத்து துர்குணங்களும் ஒவ்வொரு விதமான கவலைகளே ஆகும். இவ்வகை கவலைகள் யாவும் நம் மனமே நம் மனதை தண்டிக்கும் உணர்வுகள் எனப்படுகின்றன. எனவேதான் கவலை என்பதே சுய தண்டனை தரும் உணர்வு எனப்படுகிறது. பெற்ற தாய் இறந்தாலும், வளர்த்த தந்தை இறந்தாலும், பெற்றெடுத்த பிள்ளைகள் இறந்தாலும், பல மடங்கு நஷ்டம் ஏற்பட்டாலும், ஆக எந்த சூழ்நிலையிலும் மனிதன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கிற உயர்ந்த ஞானத்தை ஞானிகளும் மகான்களும் மட்டுமே கூற முடியும். எங்களை போன்ற ஆத்ம ஞானிகளை கேட்டால் நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் பலருக்கு அதிர்ச்சியூட்டும் விந்தையாக தோன்றலாம். ஏனெனில் எங்களின் கூற்றுப்படி பெற்ற தாயும் போய், வளர்த்த தந்தையும் போய், உடன் பிறந்தவர்களும் போய், கூடவே வாழ்ந்து பழகிய நண்பர்களும் போய், வீடு வாசலும் போய், சொத்துக்களும் போய், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உயிர் தற்காலிகமாக வாழ்கின்ற இந்த உடலும் பொய்யே பொய்யே பொய்யே. எனவேதான் நமது முன்னோர்கள் மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்று கேட்கின்றனர். அப்படியானால் பொய் என்றால் என்னவென்ற சரியான புரிதல் இங்கு அவசியமாகிறது. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடிய, நிரந்தரமில்லாத, நித்தியமற்ற, தற்காலிகமான, உயிரற்ற, உணர்ச்சியற்ற வஸ்துக்கள் யாவும் பொய்யே பொய்யே பொய்யே. 1000ல் ஒருவனுக்குத்தான் பகவத்கீதை கருத்துக்கள் பிடிக்கும். அவர்களில் 1000ல் ஒருவனுக்குத்தான் புரியும். அவர்களில் 1000ல் ஒருவனுக்குத்தான் அது நிலைக்கும். 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000 = 100 கோடி மானிடர்களில் ஒருவனுக்கே ஆத்ம ஞானம் நிலைக்கும் என்றும் அவனே ஆத்ம ஞானி என்றும் கீதை கூறுகிறது. ஆக ஒரு ஆத்ம ஞானி மற்றொரு ஆத்ம ஞானியை சந்திப்பது என்பது எத்தகைய அரிதானது என்பதை கணித அறிவு பெற்றவர்களே புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய அரிதானவர்கள்தான் உயர்ந்த சேவையில் ஈடுபட முடியும். அவர் சேவை தடைபட்டு சிறைச்சாலையில் வாடுவதை எண்ணி பார்க்கும்போது எனக்கு மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரே சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மாவிடம் உதவி கேட்கின்றனர். அர்ஜுனன் பகவானின் ஞான பலத்தை கேட்டபோது துரியோதனனோ பகவானின் படைபலத்தை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தான். அதை போலவே ஞானம் வேண்டுமா பணம் வேண்டுமா என்ற கேள்வி எழும்போது உலக மக்களில் பெரும்பாலான துரியோதனன்கள் பணம்தான் வேண்டும் என்பர். அஸ்தினாபுரத்திற்கு அமைதி தூதராக வந்த கிருஷ்ண பகவானையே துரியோதனன் சிறைபிடிக்க முயற்சித்தான். இது துரியோதனின் அகங்காரத்தை வெளிக்காட்டுகிறது. ஒரு ஆத்ம ஞானியை சிறைபிடிக்க முயற்சித்த அத்தனை அஞ்ஞானிகளும் இறுதியில் தூக்கி வீசப்பட்டனர். அந்த சிறைச்சாலையும் வெடித்து சிதறியது. அது மட்டுமல்ல, கண்ணிருந்தும் குருடர்களாகவும், காதிருந்தும் செவிடர்களாகவும், வாயிருந்தும் ஊமைகளாகவும், நியாயத்தை தட்டி கேட்காமல் இருக்கின்ற அனைத்து துரியோதனவாதிகளும் என் கண்களுக்கு குறையுள்ளவர்களாகவே தெரிகின்றார்கள். மேலும் சொல்ல வேண்டுமானால், அதர்மத்துக்கு எதிராக குரல் எழுப்பாதவர்கள் யாவரும் ஊனமுற்றவர்களே, குறையுள்ளவர்களே. விஞ்ஞானத்தை கற்றவர்களும் கற்க தவறியவர்களும் தவறாமல் மெஞ்ஞானத்தை கற்று
இனியாவது சமுதாயத்திற்காக வாழ வேண்டும். a plus b whole square equal to a square plus b square plus 2ab என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு சூத்திரம். எனவே அதனை யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் உரத்த குரலில் கூறலாம் என்கிற பாணியில் கணித ஆசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்ற கிழவன் நான். இவ்வுலகில் மெய்ஞானத்திற்கு மிகப்பெரிய பஞ்சம் வந்துவிட்ட காரணத்தால் ஆசிரியர் தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மெய்ஞான குருவாக மாறி ஒரு சிலரையாவது நல்லவர்களாக மாற்றுகின்ற சேவையில் எனது எஞ்சிய காலம் முழுவதையும் வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க துணிந்திருக்கிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று மட்டும் கேட்டு விடாதீர்கள். தொடர்ந்து விழும் நீர் சொட்டு கடும் பாறையையும் தொலைத்து விடும் என சமுதாயத்தை ஒரு மெய்ஞான குருவாக நான் எச்சரிக்கின்றேன். அம்மனமாய் இருப்பவர்கள் மத்தியில் கோவணம் கட்டியவன் முட்டாள் என்றால் அவர்கள் கண்களுக்கு நான் முட்டாளாகவே இருந்துவிட்டு மடிய தயாராக இருக்கின்றேன். ஒற்றை கோழி கூவி பொழுது விடிந்து விடாது என சலித்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் அந்த ஒரு கோழியின் கூவல்தான் பல கோழிகளை கூவ தூண்டுகிறது. பொழுதும் விடுகிறது. அந்த ஒற்றை கோழியும் ஒருவேளை கூவாவிட்டால் உலகம் விடியலை நோக்கி, அதாவது ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கி நகர முடியாது. விடியலே இல்லாத உலகை ஒரு கணம் சிந்தித்து அஞ்சுபவனுக்குத்தான் நான் சொல்லுவது அத்தனையும் எத்தனை ஆபத்தானது, எந்தளவு சிந்திக்க வேண்டியது என்று புரியத் தொடங்கும். அன்று கிருஷ்ண பரமாத்மாவே ஒரு ஞானியான விஷ்ணு என உணராமல் அவரை சிறைபிடித்த சங்கிலிகள் அருந்து போனது. இன்று மகாவிஷ்ணுவை விடுதலை செய்வதன் மூலம் எதிர்வரவிருக்கும் உலகப் பேராபத்துக்களிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.